சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் பள்ளிகளில் சாதிய ரீதியான முரண்பாடுகளை களைவது தொடர்பாக கொடுத்த அறிக்கையை பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிழித்தெறிந்திருக்கிறார். சென்னை நகர்மன்ற உறுப்பினர் உமா அவர்கள் இந்த அறிக்கையை கிழித்தெறிந்திருக்கிறார். ரிப்பன் மாளிகையில் நடந்த இந்த கூட்டத்தில் அவர் கிழித்தெறிந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இந்த கூட்டத்தில் பாஜக உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் என்பது இன்று நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டம் ஓய்வு பெற்ற நீதியரசர் தமிழக அரசுக்கு அந்த பரிந்துரை அறிக்கையை பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் கிழித்தெறிந்து மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த சம்பவம் இன்றைய மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளிகளில் ஜாதி ரீதியான வன்முறைகளை தவிர்ப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையில தமிழக அரசு ஒரு நபர் பரிந்துரை குழு என்பதை அமைத்திருந்தது. இந்த நீதிபதி சந்துரு சமீபத்தில் தமிழக முதலமைச்சரிடம் அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார். இதற்கு பாஜக தரப்பில் ஏற்கனவே கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வரக்கூடிய சூழல்ல இன்றைய மாமன்ற கூட்டத்திலையும் பாஜக கவுன்சிலர் ஆனந்த் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு மாமன்ற கூட்டத்தில் கிழித்தெறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு திமுக கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்தனர். உடனடியாக பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார். அப்போது திமுக கவுன்சிலர் இந்த மாமன்ற கூட்டத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து வந்து அதை அவை நடவடிக்கையில் முன்வைத்ததற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பாஜக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக கவுன்சிலர்கள் கோரிக்கை வைத்தனர். இதற்கு மேயர் பிரியா உடனடியாக ஆலோசித்து அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் மாமன்ற நடவடிக்கைக்கு தொடர்பு இல்லாத விஷயத்தை பேசியதால் இந்த விஷயத்தை அவை குறிப்பில் இருந்து நீக்குவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் இன்றைய சென்னை மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடந்தது. அதில் பாஜக மாமன்ற உறுப்பினர் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்களுடைய அறிக்கையை கிழித்தெறிந்தார். உடனே அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்றதும் தகவல். காட்சிகளை நாம் பார்த்தோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.